ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் எம்டி சால்னா செய்ய போகிறேன். அதாவது பரோட்டாவுக்கு, சப்பாத்திக்கு, இடியப்பத்துக்கு இதுக்கெலாம் ஊற்றி சாப்பிட்டுக்கிறலாம். அதுக்கு தேவையான பொருள் 3 வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் பொட்டுக்கடலை, நெடக்கடலை, 2 பட்டை, கல்பாசி, 5 கிராம்பு எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காய், சிக்கன் 65 மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு காய்கறிகளை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் புதினாவும் சேர்த்து அரைச்சிக்கிடலாம். அதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அரைச்சி எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுக்கிடுவோம். இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வெங்காயம் செவந்து வரட்டும். அடுத்து தக்காளியை போட்டு வதக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அடுத்து பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பச்சை வாசனை போகிற தட்டிக்கு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். புதினா, கொத்தமல்லி அதையும் போட்டு வதக்கிக்கிடலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன் 2 டீஸ்பூன் கிட்ட. உங்கள்கிட்ட சிக்கன் 65 மசாலா இல்லைனா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் போட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிடலாம். நல்லா கிரேவி ரெடி ஆகட்டும். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து கலந்துக்கலாம். கலந்து விட்டு தேவையான தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி நல்லா ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிறலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி விடலாம். சால்னா நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சால்னா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இதை இடியப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட போகிறோம். இடியப்பம் செஞ்சுருந்தேன், அதாவது இடியப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரீம்ஸ் vlogக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.